10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம். 10ல் ஒரு பாம்பு கிரகம் அப்படிங்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்றோம். அதுல ராகு இருந்தா ரொம்ப சிறப்பு. நம்மளுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள், உத்தியோகத்துல நம்ம செய்யக்கூடிய ப்ரொஃபஷன், கர்மா ஒரு சிறப்பான உயர்நிலையை நம்ம அடையறதுக்கு அதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம். அப்ப நேச்சுரலி அங்க ராகு இருக்கும்போது அதுவும் சிறப்பு தான். இதெல்லாமே சிறப்பான இடங்கள் தான். பட் மற்ற இடங்கள்ல ராகு உட்காரும் போது தான் சில சிக்கல் அப்படிங்கிறது நமக்கு வரும். லக்னம் அப்படிங்கிறது நம்மளை பத்தியே சொல்லக்கூடிய விஷயம். அப்போ அந்த லக்னத்துல ராகு இருக்கும்போது என்ன ஆகும், அதீதமான ஒரு ஆம்பிஷன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஆம்பிஷன் எல்லாருக்கும் இருக்கணும். அது நார்மலா ஒரு மனுஷனுக்கு ஆம்பிஷன் இல்லாம யாரும் இருக்கக்கூடாது. சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கணும். ஆனா அதுவே ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே நமக்கு ஒரு இம்சையாவும் ஆயிடும். அந்த பேராசையை ரொம்ப கொடுத்து அதனால இவங்க பல இன்னல்களை சந்திக்க வேண்டிய சூழலை கொடுத்துரும் இந்த லக்னத்துல ராகு இருக்கும்போது. 2ஆம் இடத்தில் ராகு இருக்கும் பொழுது இந்த குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம். அப்ப பேச்சு அப்படிங்கிறது இவங்களுக்கு வாக்குஸ்தானம்னு வரும்போது கொடுத்த வாக்கை காப்பாத்தல அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பேச்சுல ஒரு ஒரு கன்னிங்னஸ் அப்படிங்கிறது கூட இருக்கலாம், இல்ல ஒரு சுயநல சிந்தனை இருக்கலாம், நிறைய பொய் பேசுவாங்க, அந்த மாதிரியான சிக்கல்கள் உண்டு. ஏன்னா பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசையில எப்படி வேணா அவங்க பேசுவாங்க மாத்தி மாத்தி. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் உண்டு.